இவர்களை நினைச்சாலே வாழ்க்கையில் அடுத்த நல்ல அடியை கூட எடுத்து வைக்க முடியாது. அவ்வளவு ஆபத்தானவர்கள். உங்கள் பிரச்சனையை தீர்க்கணும், நீங்கள் நல்லா வாழணும் அப்படின்னா நீங்கள் எதை செய்யணும் அப்படின்றத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். உங்கள் எதிரிகளை துச்சமாக நினைக்காதீங்க, அவங்க லாய்க்கே இல்லைன்னு நினைக்காதீங்க, அவங்க வாழ்க்கையில் உருப்படவே மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அப்படி நினச்சிட்டுட்டா உங்கள் வாழ்க்கையில் கெட்ட நேரம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நிறைய பேர் உங்களை சொல்லுவாங்க, நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாதவங்க. சொன்னவங்க அத்தனை பேருக்கும் அறிவில்லாதவர்கள். அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் எங்கே இருந்து ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாம் சொல்லியிருக்கோம். இது யாருமே இதுவரைக்கும் சொல்லப்படலை. ஆனால் சாயப்பா இதை என்னுடைய மனசில் கொண்டு வந்து அதை உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா அது எவ்வளவோ பெரிய விசேஷமாக இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். நிலைமை மோசமாகிறதுக்கு முன்னாடி நாம் தப்பிச்சுக்கணும். அதை தான் சாயப்பா விரும்புகிறாரு. இல்லைன்னா நாம் இந்த புதக்குழியில் இன்னமும் கீழே இறங்கிடுவோம். இப்போது வாய்ப்பு ஒரு பதிவின் மூலமாக சாயப்பா தந்துக்கிட்டு இருக்காருன்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆன்மீக வாழ்க்கையில் வாழும்போது நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொடி கட்டுறீங்க. ஸோ ஆன்மீக வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு எங்கே குறையுதோ அவன் வாழ்க்கையில் பல மோசமான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடியவனாக மாறிடுவான். இதை எல்லாத்தையும் யோசித்து பார்த்து களத்தில் இறங்குங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ரா. என் உயிரேன் உயிரானவர்களே, நேற்று இரவு கொடுத்த ஒரு வீடியோ பல பேருக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் நிறைய கமெண்ட்டு அண்டு பர்சனலாக வந்திருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் இந்த பதிவு பல பேரோட வாழ்க்கையை மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்த போகுது, இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம், என்னுடைய லைஃப்பில் 10வது ஜென்மத்தில் எனக்கு ஜென்மம் முடிய போகுது, அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு, இதனால் ஒரு போதிய ஒரு விழிப்புணர்வை இங்கே இந்த பதிவு மூலமாக ஏற்படுத்தினதுக்கு நன்றி அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஒரு ஜென்மமும் பாவத்தை குறைப்பதற்கான ஜென்மங்கள் தான் அப்படின்றத இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு வயசு 60க்கு மேலே அப்படின்னும் ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. ஸோ வாழ்க்கையில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் கடவுள்கிட்ட அதிகமாக போயிட்டோம் அப்படின்னா சன்னியாசி ஆகிடுவாங்க அப்படின்னு. ஸோ அவங்க நினைக்கிறது சரிதான். ஏன்னா நிறைய குழந்தைங்க சின்ன வயசில் சில பேர் ஏதேதோ மாற்றத்தை கொடுத்து சன்னியாசியாக மாற்றி ரொம்ப
பார்க்குறதுக்கே அலங்கோலமாக இருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே வசியம் பண்ணுறதுக்கு அப்படிலாம் எதுவும் செய்யவே இல்லை. வாழ்ந்து பாவத்தை கழி. வாழுனா எப்படி வாழணும்? சன்னியாசியாக வாழ சொல்லலை. உனக்கு இந்த ஜென்மத்தில் கொடுத்தது, நீ குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு பாவத்தை படிப்படியாக குறைச்சி, அப்போ உனக்கு என்ன செய்யணுமோ அதை கடவுள் செய்வார்ன்ற ஒரு இதில் நீ வாழுன்னு. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? அதிகமாக கடவுள்கிட்ட போனால் சன்னியாசியாக மாறிடுவாரோ, சாமியாராக மாறிடுவாரோ, இவருக்கு எல்லாமே இப்படி தானோ அப்படின்னு நம்மளை சுற்றி சில மனுஷங்க அறிவுரைகளை வாரி வாரி வழங்குவாங்க. அப்போ நமக்கு ஒரு பயம் வந்துடும். ஆமாம், சன்னியாசியாக போனால் நம்ம குடும்பத்தை யார் காப்பாற்றுவா, நம்ம குழந்தைகளுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைப்பா? அதனால் இக்கட்டான ஒரு மனநிலையில் சில பேர் இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னைக்கு ஆன்மீக வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்களோ அப்போது உங்கள் ப்ராக்டிக்கல் வாழ்க்கையும் ஆட்டோமேட்டிக்காக வெற்றி பெறும். ஒரு காட்டுக்குள்ளே போய் தவம் செய்வதை சொல்லலை யாரும். அதே போல் ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு அங்கே தீட்சை வாங்கி அங்கேயே இருந்து கடவுள் பணியை ஆற்றவும் சொல்லலை. வீடு தான் கோயில், கோயில் தான் வீடுன்னு நாம் உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய லட்சியம் அன்பே சாயில. அப்போது கோயில் எங்கே இருக்குது? வீட்டில் இருக்குது. சாமி யார் அப்படின்னு போயிடக்கூடாது. சாமி எங்கே இருக்காருன்னா நம்மக்கிட்ட தான் இருக்காருன்னு தான் நாம் சொல்கிறோம். அதனால் உங்களுக்கு கடவுள்கிட்ட அதிகமாக நெருங்கும்போது நான் சன்னியாசியாக மாறிடுவேனோ அதெல்லாம் நினச்சிடாதீங்க. சன்னியாசியாக மாறுறதுன்றது இப்போ வேணால் சாதாரணமான விஷயமா இருக்கலாம் பல பேரை பார்க்குறதால. ஆனால் உண்மையான சன்னியாசி எங்கே இருப்பாங்கன்னா காடு மலை இந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நான் சாமின்னு யாருமே சொல்லவும் முடியாது, எந்த சாமியாலேயும் சொல்லவும் கூடாது. ஸோ இதுதான் லாஜிக். அதனால் நாம் சில கற்பனைகளை தட்டி விட வேண்டாம். அதே நேரத்தில் ஆன்மீக விஷயத்தில் கொஞ்சம் குறைச்சி வாழவும் வேண்டாம். இப்பயும் சொல்கிறேனே, உங்கள் குடும்பத்தில் பல நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க ஆன்மீக வாழ்க்கையில் தேடுங்க. அங்கே நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை வெற்றியும் அத்தனை மன நிம்மதி மன நிறைவு எல்லாமே 100% ஆன்மீக வாழ்க்கையில் கிடைக்கும். இது 100க்கு 100 உண்மை. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு சாய்ராம் சொன்னாங்க, எனக்கு ஏதாவது நடக்குதுன்னா முன்கூட்டியே தெரியுது, அது ஏன்னு எனக்கு தெரியல, அது பவரா இல்லை என்னுடைய கற்பனையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ பவர் அப்படின்னு சொல்லிட்டா நாம் ஏதோ கடவுள்கிட்ட இருந்து வந்த ஒரு மனிதர்களாகவும் மற்றவர்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் இல்லைன்னும் நாம் நினச்சிடுவோம். அப்போது எந்த இடத்துலையும் சாய்ப்பா சொல்லியிருக்காரு, நீ ஆணவமும் அகங்காரமும் இல்லாதவனா இருக்கணும் அப்படின்னு. அப்போது நாம் அப்படி இல்லை, ஆனாலும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருது. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா எனக்கு முன்கூட்டியே தெரியுது ஆனால் உங்களுக்கு தெரியல, எனக்கு கடவுளுடைய அருள் இருக்குது உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி நாம் இன்னும் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரிவினையை நம்ம கொடுத்துருவோம். நாம் ஏதோ ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற மாதிரியும் மற்றவங்க தாழ்ந்த இடத்துல இருக்கிற மாதிரியும் ஒரு பிரித்து பார்த்துருவோம். அப்போது உண்மையிலேயே கடவுள் அந்த இடத்துல நம்மளை கைவிட்டுடுவார். அப்போ ஏன் சில விஷயங்கள் நாம் எதிர்பார்த்த மாதிரி நடக்குது அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையையும் நாம் நல்லா படித்து வச்சுருக்கோம். ரெண்டாவது, படித்து வச்சா போதுமா? கடந்த காலத்தில் வந்த அனுபவங்கள், கடந்த ஜென்மத்தில் வந்த அனுபவங்கள். ஸோ விழிப்புணர்வோடு இருக்கிறவன் தப்பிச்சிட்டான், விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறவன் தப்பிக்கலை.
அப்போ விழிப்புணர்வோடு இருக்கிறவனுக்கு பவர்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன்னா விழிப்புணர்வோடு தான் எல்லா மனுஷனும் இருக்கணும். அப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு நல்ல விஷயத்தையும் நம்ம டிசைட் பண்ணுறோம், அண்டு கெட்ட விஷயத்தையும் நம்ம டிசைட் பண்ணுறோம். கெட்டதுன்னா கெட்டது நடக்க போகிறத வச்சு சொல்கிறேன். இது இட்ஸ் நாட் அ பவர். இது நீங்கள் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா விழிப்புணர்வோடு இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் அந்த தெரிஞ்சுக்கிட்டதை தப்பாக முடிவு பண்ணுறோம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டதை சரியான வழியில் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை டாப்பில் இருக்கும். ஆனால் நிறைய தெரிஞ்சுக்கிறோம், எக்கச்சக்கமாக தெரிஞ்சுக்கிறோம். இப்போ திறமை நிறைய இருக்கும், ஆனால் தோற்று போயிடுவாங்க. திறமை இல்லாதவன் சில இடத்துல ஜெயிக்கிறான், ரொம்ப வினோதமாக இருக்கும். அப்போ திறமை இல்லாதவன் ஏன் ஜெயிக்கிறான் தெரியுமா? ஒரு விழிப்புணர்வு அவனுக்குள்ளே இருக்குது, நமக்கு இது இல்லை, அதனால் நம்ம பார்த்துருக்கணும் அப்படின்றான். திறமை இருக்கிறவன் நமக்கு எல்லாமே இருக்குது, பார்த்துக்கலான்றான். அப்போ திறமை இருக்கிறவன் ஏன் ஜெயிக்கல, திறமை இல்லாதவன் ஏன் ஜெயிக்கிறான்? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை சில பேர் இவன்லாம் எப்படி ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நாம் அவங்க மேலே பொறாமப்படுவோம். ஏதோ பொறாமப்படக்கூடாதுன்னு சொன்னாலும் என்ன இருக்குது இவன் ஜெயிச்சான் அப்படின்னு. அப்போது திறமை இருந்தால் மட்டும் போதுமா? திறமை இல்லாதவனுக்கு விழிப்புணர்வு இருக்குது. நாம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் அவன் முழிச்சுக்கிட்டு தேடுறான். நாம் என்ன பண்ணுறோம்? கண்ணை மூடிக்கிட்டு பல விஷயத்தை தேடிட்டு இருக்கோம். இப்போ கண்ணை மூடிக்கிட்டு ஒருத்தனை போய் பிடிச்சோம் அப்படின்னா அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. ஆனால் கண்ணை திறந்துக்கிட்டு தேடினா அவன் நல்லவனை மட்டும் தேடுவோம். ஸோ பல பேரோட வாழ்க்கை விழிப்புணர்வு அற்ற நிலை, அதாவது ஒரு குருடர்கள் நடக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இங்கே தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ சொல்கிறேன், நீங்கள் எந்த ஃபீல்டில் கூட இருங்க, எந்த வேலை, எந்த தொழில், ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை கொளுத்தி போடுங்க, விழிப்புணர்வோடு இருப்பேன்னு சொல்லுங்கள். அந்த விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தை இருக்கும். ரெண்டாவது, திறமை ப்ளஸ் விழிப்புணர்வு. திறமை ப்ளஸ் விழிப்புணர்வு, இந்த ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா அட்ராசிட்டி தான். ஸோ கலக்கிடலாம், உலகத்தையே கலக்கிடலாம். அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினிமா ஆக்டர்ஸ் நான் டக்கு ஞாபகத்துக்கு வருது. சில ஆக்டர்ஸுங்க பேர் நான் சொல்ல விரும்பலை. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திறமையான ஆக்டர்ஸுங்க இருப்பாங்க, ஆனால் அவங்க பெரிய அளவில் ரீச் ஆகலை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்ட் பண்ணுவாங்க, பயங்கரமான அவரை மாதிரி நடிக்கவே முடியாது அப்படின்றவங்கெல்லாம் இருக்காங்க. அது எம்ஜிஆர் காலத்தில் இருக்கட்டும், இல்லை ரஜினி காலத்தில் இருக்கட்டும், இல்லை விஜய் காலத்தில் இருக்கட்டும், இல்லை வரக்கூடிய காலத்தில் கூட இருக்கட்டும். ஸோ திறமை அவ்வளோ மகா நடிகன்டா, இவன் தான்டா நடிகன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுப்போம். ஆனால் அவரை விட கம்பேரிட்டிவ்லி இன்னொரு ஆக்டர் தட்டிட்டு போயிடுவார். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரகசியம் யாருக்கும் தெரியல. அது சில பேர் நேரம் அப்படின்றாங்க. நேரம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் இருந்தால் தான் நடக்கும் அப்படின்னு. இது 100க்கு 100 பொய்யான ஒரு விஷயம். அதாவது வெற்றி அடைந்தவர்கள் கூட அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணுங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சு சொல்கிறாங்களோ தெரியாமல் சொல்கிறாங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு என் மனசில் சாயப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் விதைச்சிருக்காரு, அதை தான் நான் சொல்ல போகிறேன். அப்போது அதிர்ஷ்டன்றது என்ன? அப்போது சில பேருக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம் இருக்கா, சில பேருக்கு அதிர்ஷ்டமே இல்லையா? அப்போ எல்லாருக்குமே அதிர்ஷ்டமானவர்கள் தான். நானும் அதிர்ஷ்டக்காரன் தான், நீங்களும் அதிர்ஷ்டக்காரன் தான். நம்ம தோத்துட்டா துரதிர்ஷ்டம், ஜெயிச்சுட்டா அதிர்ஷ்டம். சார் இப்போ மறுபடியும் தோக்கவே மாட்டோமா? அப்போ அதிர்ஷ்டக்காரன்னா பிறந்ததில் இருந்து சாகிற வரைக்கும் அதிர்ஷ்டக்காரனாக தானே இருக்கணும். அப்போ பிறக்கும்போது ஒரு ஏழ்மை, அப்போ நீ துரதிர்ஷ்டசாலி. அப்போ நீ ஒரு இடத்துல வெற்றி பெற்ற, அப்போ அதிர்ஷ்டசாலி. அப்போ மறுபடியும் ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்ச, நீ துரதிர்ஷ்டசாலி. அப்போ அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் மாறி மாறி வருதுன்னா அப்போ அதிர்ஷ்டன்ற வார்த்தைக்கு இடமே இல்லையே. அதிர்ஷ்டன்ற வார்த்தைக்கு இடம் இருக்குதான்னு இல்லை, 100% இல்லை. அப்போ நாம் அடிக்கடி ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், அதுக்கு லக்கு வேணும் சொல்லிட்டு போகிறோம்.
அப்போ அந்த லக்கு தான் முக்கியமான காரணமாக இருந்துச்சுன்னா ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய லக்கு ஏன் அன்லக்கியாக மாறுது, ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அன்லக்கு ஏன் லக்கியாக மாறுது? ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த அறிவு நமக்கு அங்கே பயன்படணும். அப்படி உண்மையிலே இருக்குதானே? ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம தப்பாக முடிவு பண்ணுறதால பெரிய விஷயத்தை எதையுமே எடுத்து நம்மளால் செய்ய முடியல. திஸ் இஸ் அ ஃபேக்ட். ஸோ திஸ் இஸ் அ ஃபேக்ட். நீங்கள் என்னெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன சின்ன விஷயத்தின் மூலமாக என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நாம் நேற்று ஒரு செருப்பை பற்றி பேசணும். செருப்பை பற்றி இவ்வளவு இருக்குதா? அவ்வளவு இருக்குது. செருப்பை பற்றி அவ்வளவு இருக்குது. அப்போது அது சின்ன விஷயந்தான், ஆனால் அதில் ஒரு ஆன்மீகம் இருக்குது. அரசியல்வாதிக்கு எல்லாமே அரசியலாகவே தெரியும். ஆன்மீகமாக இருக்கக்கூடிய நமக்கு எல்லாமே ஒரு பொருளும் என்ன சொல்லுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது நம்மளோட ஆன்மீக அறிவை வச்சு அதிர்ஷ்டம் ஒரு மனுஷனுக்கு இருக்குதா இல்லை துரதிர்ஷ்டம் இருக்குதா அப்படி யோசிக்கும் போது அதிர்ஷ்டக்காரனாக பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நீ அதிர்ஷ்டக்காரனாக இருக்கணும். இல்லை, பிறக்கும்போது பயங்கர பணக்காரனாக இருந்த, சாகும்போது ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாமல் செத்து போனேன். இல்லை வாழும்போது ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாமல் இருந்தேன், ஆனால் சாகும்போது ஏகப்பட்ட சொத்தோடு போகிறேன். என்ன டிஃப்ரென்ஷியேட், என்ன உங்களுக்கு என்ன புரியுதுன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு பதிவு சும்மா கேட்கறதுக்காக மட்டும் இல்லைல்ல, நாம் கேள்வி கேட்கணும். உங்கள் மனசில் அந்த சிந்தனை என்னைக்கு ஓடுதோ அப்போ தான் நீங்கள் கம்ப்ளீட் ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இப்படி தான் கேட்குறோம். அதனால தான் எல்லா பதிவையும் முழுசாக பாருங்கன்னு கேட்குறோம். அப்போ அதிர்ஷ்டமும் இல்லை துரதிர்ஷ்டமும் இல்லை, இது மனுஷனுடைய பேத்தலாக போயிடுச்சு. இது அறிவே இல்லாத ஒரு மனுஷன் அதிர்ஷ்டத்தையும் அதிர்ஷ்டம் இல்லைன்னு நம்புவாங்க. அறிவை பயன்படுத்தாதவன், அறிவில்லாதவன் சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாருக்கும் கடவுள் அறிவை கொடுத்துருக்காரு. அறிவை பயன்படுத்தாதவன் தன்னுடைய தோல்வியை மறைக்கிறவன் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லுவான். இப்போ நீங்களும் அதே தான் சொல்கிறீங்கன்னா அறிவை பயன்படுத்திக்கலன்னு அர்த்தம், கடவுளை நம்பலன்னு அர்த்தம். அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இவன் ஜெயிக்கிறான் அவன் தோக்குறான்னா அவனுக்கு ஜெயிக்கணுன்ற விழிப்புணர்வு இருக்குது, அதனால் அவன் ஜெயிக்கிறான். இவனுக்கு என்னால் எல்லாமே முடியும்னு சொல்லி அந்த விழிப்புணர்வு பின்னாடி இருக்குது, அதனால் இவன் தோக்குறான். இந்த ரெண்டு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நாம் எந்த தொழிலில் இருக்கோமோ எந்த வேலை செய்கிறோமோ விழிப்புணர்வோடு. விழிப்புணர்வு என்னது? தூங்கி முடிச்சுக்கிட்டே இருக்கிறதா? இல்லை. விழிப்புணர்வுனா உங்களை சுற்றி, அதாவது உங்களுக்கு தேவையானது உங்களை சுற்றி. அப்படின்னா எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறானே ஒருத்தன், நமக்கு என்ன இவனை விட என்னை விட இவனுக்கு இவ்வளோ இப்படி இருக்குது, இவனை பற்றி நம்ம கண்காணிப்போம் என்ன, அந்த விழிப்புணர்வு இல்லை. அதை தான் இன்றைக்கி எல்லோரும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ வாழ்க்கையில் உருப்படி இல்லாமல் போகிறதுக்கு 90% இந்த மாதிரி மோசமான விழிப்புணர்வால் தான். இப்போது 100% பயன்படுத்திக்கணுன்னா நீங்கள் உங்கள் சம்மந்தப்பட்டதில் மட்டும் விழிப்புணர்வோடு இருக்கணும். நீங்கள் உங்கள் சம்மந்தப்பட்டது, நீங்கள் என்ன சம்மந்தப்பட்டீங்களோ அதுதான். சம்மந்தப்பட்ட மனிதர்களை சொல்லலை, சம்மந்தப்பட்ட செயல்கள். உங்களுக்கு சம்மந்தப்பட்ட மனிதர்களை நான் சொல்லலை. இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா சம்மந்தப்பட்ட மனிதர்கள் மேலே விழிப்புணர்வோடு இருக்கோம். அவன் என்ன செய்கிறான், நம்மளை காலை வாரி விடுவானா, இல்லை நம்ம காலை பிடிப்பானா, இன்றைக்கி இவன் காலை பிடிக்க வைக்கணுன்ற மாதிரி நான் வாழ்க்கையில் உயரப்போகிறேன். இது மட்டமான விஷயம், இது இல்லை, இந்த விழிப்புணர்வு இல்லை. உங்கள் செயல்கள், உங்கள் எண்ணங்கள், அதாவது எந்த எண்ணத்தை உள்ளே கொண்டு வரலாம், எந்த எண்ணத்தை வெளியில் தூக்கி எறியலாம். ஸோ இது மாதிரி வரக்கூடிய விழிப்புணர்வுகள். ரெண்டாவது, நம்ம செய்யக்கூடிய செயல்கள், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற விழிப்புணர்வு. அப்போ இது எல்லாமே சேர 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 உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா, அதாவது அந்த குழந்தை, நம்ம நேற்று ஒரு காலையில் 12 மணிக்கு பதிவு போட்டோம்ல, அந்த குழந்தை தூங்கக்கூடாது, அந்த குழந்தை சோம்பேறியாக இருக்கவும் கூடாது, அந்த குழந்தை அழவும் கூடாது, அந்த குழந்தை எப்பயுமே கலகலப்பாக இருக்கணும்.
ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு குழந்தை கலகலப்பாக இருந்தால் தான் அந்த வீடே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் அந்த குழந்தை கலகலப்பாக இல்லை, ஒரு மாதிரி இதாக இருக்குதுன்னா அது வீடே சோகமாக இருக்கும். நம்ம குழந்தைக்கு என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோ தெரியல அப்படின்னு. ஸோ எத்தனை பேர் இந்த குழந்தைங்களால் பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்க? கண்டிப்பாக நைட்டு 10 மணிக்கு தினமும் டாக்டர் சாயப்பான்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம். அந்த பிரார்த்தனையில் நீங்கள் தயவு செய்து கலந்துக்கோங்க. கலந்துக்கிறதுக்கு கர்மா தடங்கள் செய்யும். ஆனால் அதையும் மீறி அலாரம் வச்சு நைட்டு 10 மணிக்கு டாக்டர் சாயப்பா, டாக்டர் சாய்பாபா அந்த ஒரு இது நம்ம அதை வச்சு தான் பிரார்த்தனை பண்ணுறோம். அப்போ உங்கள் குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதை நைட்டு 8 மணிக்கு கொடுக்கக்கூடிய ஆடியோ இருக்குல்ல, அதில் போட்டுருங்க. இப்போ நைட்டு 10 மணிக்கு ப்ரே பண்ணுறவங்க ப்ரே பண்ணுவாங்க, மற்றவங்க ப்ரே பண்ணுறாங்க, நம்ம தூங்கினாலும் நினச்சிடக்கூடாது. ஸோ உங்கள் பிரார்த்தனைக்கு நீங்களும் இருக்கணும், உங்கள் பிரார்த்தனை மற்றவங்களும் பண்ண வைக்கிற அளவில் அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். 12 மணி ஆடியோவில் இல்லை, நைட்டு 8 மணி ஆடியோவில். நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க, அதனால தான் சொல்கிறேன். அந்த விழிப்புணர்வு நிலை இருக்கிறதால தான் இப்போ சாய்ராம் சொன்ன மாதிரி கேட்ட மாதிரி எனக்கு ஏதாவது நடக்குதுன்னா முன்கூட்டியே தெரியுதுன்னா அதுக்கு காரணம் விழிப்புணர்வு நிலையில் இருக்கீங்க. ஸோ பவர்ஸுன்றதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அப்போ எனக்கு பவர் இருக்குதுன்னா உனக்கு பவர் இல்லைன்னு அர்த்தம். ஸோ எல்லா வார்த்தைகளையும் நாம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், விழிப்புணர்வோடு தான் வார்த்தைகளையும் எண்ணங்களையும் பார்க்கணும். அதுக்காக எப்போ பார்த்தாலும் சீரியஸாக இருக்கணும்னு இல்லை. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் போக போக ஈஸியாக போயிடும், அதில் சந்தேகமே இல்லை. அதே போல் இன்னும் பலருக்கு இன்னொரு விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த விழிப்புணர்வை தாண்டி இந்த விழிப்புணர்வோடு இருக்கும்போது நல்லதும் உங்கள் கணக்கு தெரியும், மோசமானதும் உங்கள் கணக்கு தெரியும். ஆனால் சில பேருக்கு இந்த விழிப்புணர்வும் இல்லாமல் மோசமானது மட்டும் நடக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது ஆபத்தும் கூட. அதையும் நான் தெளிவாக சொல்லியே ஆகணும் இந்த பதிவில். அதாவது நாம் எதை அதிகமாக நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் கடன் வாங்கிட்டேன், எனக்கு குழந்தை பிறக்கலை, எனக்கு வேலை போக போகுது, என்னோடய தொழில் நஷ்டம் அடைஞ்சு கொஞ்ச நேரத்தில் லாக் பண்ண போகிறோம், இது நீங்கள் நினச்சிட்டா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இதை நினைக்கிறதுன்றது ஒரு தடவை நினைக்கல, 1000 தடவை நினைக்கிறீங்க. அந்த ஒரு தடவை நினைக்கிறது 1000 தடவை நினைக்கிறதுக்கு சமம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் நினைக்கிறீங்க அந்த ஒரு தடவையும். அப்போது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தில் அது எத்தனை ஹவர்ஸு எத்தனை செகண்ட்ஸ்னு கணக்கு வச்சு பாருங்கள். அப்போ 1 மணி நேரத்துக்கு 180 நிமிஷமா? சரி தெரில, அது கொஞ்சம் ஹவர்ஸ் நிமிஷம். ஆமாம், 108 நிமிஷன்றது ஒரு செகண்ட், ஒரு ஒன் மினிட், ரைட், 1 மினிட் செகண்ட்ஸில். அப்போ ஒரு செகண்டும் போச்சு, என் வாழ்க்கையில் பிஸ்னஸ் போயிடுச்சு, என்ன பண்ணுவேன்? அதாவது பிஸ்னஸ் லாஸில் போகுது, முடியல, லாஸில் போகும்போது உங்களுக்கு இந்த தாட் வருது. அப்போது நீங்கள் வியாபாரம் விரக்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ கடனை அடைச்சிருவன்னு நினைக்கிறீங்க, குழந்தை பிறந்துடும் நினைக்கிறீங்க, ஆரோக்கியம் வந்துடும் நினைக்கிறீங்க. ஆனால் இது மேலோட்டமாக நினைக்கிறீங்க. எது ஆழமாக நினைக்கிறீங்க? வியாபாரம் லாஸ் ஆக போகுது, கடன்காரனுக்கு கடனை கொடுக்க முடியாது, வீட்டில் அசிங்கப்படுத்த போகிறோம், கண்டிப்பாக எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா பரவாயில்ல, பிறக்காமல் போயிடுமோன்றதான் பயமாக இருக்குது, இங்கே ஒரு விஷயம் அங்கே ஒரு விஷயம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க இவ்வளோ தூரம் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கலைன்னா எனக்கு எப்படி பிறக்கும்? அடுத்தது நோய், இந்த பிபி வேறு, என்னவோ செய்கிறோம், மூச்சு பயிற்சி பண்ணுறோம், மாத்திரைலாம் சரியாக போட்டுக்கிறோம், உப்பு காரம் புளிப்பு, ஆனால் இந்த பிபி மட்டும் தீர மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நீங்கள் நினைக்க அது ஸ்ட்ராங் ஆகுது. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு செகண்ட் நினைக்கிறது 1000 தடவை நினைக்கிறதுக்கு சமம். அந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தம் தெளிவாக நினைக்கிறோம். அப்போ எது நெகட்டிவை அதிகமாக எடுக்குது, இந்த விஷயங்கள் நெகட்டிவை அதிகமாக எடுக்குது. அது ஒரு நாள் நடந்துடுது. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க,
இது நடக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நடந்துருச்சு ஏற்கனவே. அப்போ பாஸ்ட் லைஃப்பில் ஒரு விஷயத்த இப்படி தான் நான் அன்னைக்கு அதை நினச்சேன், நடந்துருச்சு. இன்னைக்கு இதை நினச்சேன், நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சதால் மட்டும்தான் நடந்திருக்குதுன்ற ஒரு விஷயத்த நாம் இங்கே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஆனாலும் நீங்கள் அந்த நெகட்டிவில் இருந்து வெளியில் வரவே மாட்டீங்க. அப்போது நெகட்டிவிட்டி போகணுன்னா என்ன நினைக்கணும்? ஆப்போசிட்டாக இருக்குதுன்னு நினைங்க. இதுக்கு 1 மணி நேரம் ஆடியோ கொடுக்கணுமா? தேவையில்லை. அதுக்கு ஆப்போசிட் என்ன? எதை நினைக்கணுமோ அதை மட்டும்தான் நினைக்கணும். அது அந்த விழிப்புணர்வு நிலை. விழிப்புணர்வு நிலையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் நீங்கள் லைஃப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் விழிப்புணர்வு நிலை இல்லாமல் இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விழிப்புணர்வு ஒன்றும் இல்லை. ஹெல்த் விஷயத்தில் கூட நான் கூட ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் தினமும் அப்பப்போ வெயிட் செக் பண்ணுவேன். அப்பப்போனா தினமும் ஒரு சில நேரத்தில் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வெயிட் செக் பண்ணுவேன். வீட்டில் இருந்தோம் அப்படின்னா அப்படி. ஆனால் அதுக்கப்புறம் 2 நாளைக்கு ஒரு தடவை செக் பண்ணேன். இப்போ 2 நாளைக்கு ஒரு தடவை என்னோடய வெயிட் இத்தனை கிலோவில் இருக்கணும்னு. அப்போ 1 கிலோ ஏறிச்சுன்னா கூட நான் வந்து அது ஏறக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் டயட்டு இல்லை கொஞ்சம் ஒர்க் அவுட்டு இல்லை என்னவோ இது விழிப்புணர்வு இல்லை. 1 கிலோ தானே ஏறிடுச்சு, பரவாயில்லன்னா அடுத்தது 1 கிலோ ஏறும். அதுவும் பரவாயில்லன்னா 1 கிலோ ஏறும். அதுவும் பரவாயில்லன்னா 1 கிலோ ஏறும். இப்போ அதை பற்றி நம்ம கண்டுக்காமல் இருக்கிற மாதிரி. அப்போ நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிறோம் அப்படின்னாவே நாம் சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத தாண்டி சோர்ந்து போகாமல் இல்லாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்குதுன்றதை பார்க்கணும், அதை யோசிக்கணும், அதை செயல்படுத்தணும். இவ்வளோதான் விஷயங்கள், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து முயற்சிகள் செய்தால் மட்டும்தான் நல்லபடியாக வரும். அப்போ நெகட்டிவாக நினைக்கக்கூடாதுன்னா பாசிட்டிவாக நினைக்கணும். பாசிட்டிவ்னா என்ன? நீங்கள் தான் பாசிட்டிவ். உங்கள் உடம்பு பாசிட்டிவ், உங்கள் மனசு பாசிட்டிவ், உங்கள் புத்தி, கை, கால் எல்லாமே பாசிட்டிவ். ஸோ இந்த கைகளை வச்சு உழைக்கலாம், கால்களை வச்சு உழைக்கலாம். எல்லாமே கடவுள் கொடுத்த வரம். எத்தனையோ பேருக்கு இது கூட இல்லை, நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ நாம் கையையும் காலையும் சரியாக பயன்படுத்திக்கிறோமா? புத்தியையும் மனசையும் பயன்படுத்திக்கிறோமா? எண்ணங்களை கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்குறோமா? எது அவுட்புட் கொடுக்குறோம்? இதெல்லாம் விழிப்புணர்வு. இந்த தன்மையில் நீங்கள் இருக்கும்போது தான் உயர்ந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் போக முடியும். நாளடைவில் அந்த நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையே இல்லாமல் செய்ய முடியும். இப்போ தொடர்ந்து நீங்கள் நினைக்க வேண்டியது பாசிட்டிவிட்டி, நல்ல விஷயங்களை நினைக்கணும். அதுக்காக ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்துடக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு போட்டிக்குன்னு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த போட்டியோட தன்மையை தெரிஞ்சுக்கணும். அந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றதையே தெரிஞ்சுக்கணும். ஆனால் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும், அதில் என்னென்னலாம் நமக்கு பலகீனமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பலகீனத்தை பலத்தால் பெருக்க முடியுமான்னு பார்க்கணும். இல்லை பலகீனத்தை கண்டிப்பாக பெருக்க முடியாதுன்னா இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய பலத்தை இன்னும் ஒரு படி அதிகரிக்கணும், அவ்வளோதான். சில பேர் சொல்லுவாங்க, இல்லை பாசிட்டிவாக தான் பார்க்கணும், பாசிட்டிவாக பார்க்கணும். அது பாசிட்டிவாக மட்டும் பார்த்தா ஓவர் கான்ஃபிடென்ட்டு. நீங்கள் உங்களோட போட்டியாளரை நீங்கள் துச்சமாக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். கடைசியில் அந்த ஆம முயல் கதை தான் வந்துடும். அப்போ அப்படி நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்காம நாம் என்ன பண்ணணும்? அவன் நமக்கு எந்த விதத்திலேயோ குறைந்தவன் இல்லை. அப்போ அவனை எதிரில் இருக்கக்கூடியவனை நீங்கள் மதித்து போட்டியில் கலந்துக்கிட்டாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அவனை துச்சமாக நினச்சிங்கன்னா இந்த போட்டியில் ஜெயிக்கலாம், இதுக்கு அடுத்த போட்டியில் கண்டிப்பாக தோற்றுருவீங்க. ஸோ ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இதுவும் நீங்கள் எவ்வளோ பெரிய பலசாலியாக கூட இருங்க, ஆனால் ஒரு போட்டின்னு வரும்போது அது புதுசுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம திறமையை பயன்படுத்தணும்னு நினச்சிக்கோங்க. அப்போ திறமையை பயன்படுத்துவதற்கு உண்டான பலத்தை முழுவதுமாக ஏற்படுத்திக்கோங்க. அப்படி ஏற்படுத்திக்க தான் ஒரு அழகான அற்புதமான ஒரு வாழ்க்கையையே நீங்கள் பெற முடியும் அப்படின்ற ஒரு உண்மையையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெல்லலான்னு சொல்லி இந்த பதிவில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் மனதாலையும் செயலாலையும்
என்னைக்கு நிறைவேற்றுகிறீர்களோ அப்பொழுது வெற்றி நிச்சயம். இது சாயின் சத்தியம் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா